ஒரு பிரதிஷ்டை நம்ம மத்தியில் இங்கே இருக்கிறது. பகுதி நேர பிரதிஷ்டை ஒரு குடும்பம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்த குடும்பத்தை நான் மேடைக்கு அடைக்கிறேன். குடும்பமாய் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், அவங்க கடைசி வரை நம்ம சபைக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எல்லாரும் நீங்கள் எல்லாம் அப்படி தான் வாங்க. குடும்பமாக உங்கள் குடும்பம் எல்லாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா we want you to bless. ஹல்லேலூயா. நான் சொல்லியிருந்தேன், யாராகிலும் கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் குடும்பமாய் ஒப்பு கொடுங்க, ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருந்தோம். ஒரு குடும்பம் முன்வந்து நாங்கள் ஊழியத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, நாங்கள் ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் பெயரை கொடுத்துருக்கிறார்கள். ஆமென். நம்ம மத்தியில் பிலிப் ஐயாவும் எலிசபெத் சிஸ்டரும் அவங்க குடும்பமாய் இன்றைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. இது நம்ம சபையில் செய்கிற பிரதிஷ்டை. எல்லா போதகர்களும் வந்து முழங்கால் படியிடும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து அந்த குடும்பத்தை நாம் நடத்த போகிறோம். வருவாங்க, கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெப சிந்தனையோடு இருப்போம். இங்கே பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு இந்த குடும்பம் இங்கே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் 2022 24 அவங்க கூட இருந்தார். இன்றைக்கு முதல் பிரதிஷ்டை 25th முதல் பிரதிஷ்டை. எல்லாம் ஜெப சிந்தனையோடு நாம் ஐயா கையில் கொடுப்போம். ஐயாவும் அவர்கள் 2 பேரும் ஜெபித்து அவர்கள் ஊழியத்திற்கென்று இங்கே பங்கெடுக்க அவர்கள் ஆசையாக இருக்கிறார்கள். இதை பார்க்கிறவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக திரளான ஜனங்கள் கர்த்தருக்கென்று வருவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஐயா இடத்துல கொடுக்குறேன். அல்லேலூயா. உங்க கரங்களை இவங்க பக்கம் நீட்டுங்க. அல்லேலூயா. ஊழியம் என்பது பகுதி நேர ஊழியமும் ஊழியம்தான், முழு நேரமும் ஊழியம்தான். ஆனால் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் பண்ணார். அவர் பண்ண ஊழியத்தை யாரும் பண்ண முடியாது, அந்த மாதிரி அளவுக்கு பண்ணியிருக்கார். இந்த குடும்பம் நாங்கள் 2025 ஆண்டவருக்காக வேலை செய்ய போகிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்த குடும்பங்கள் ஒருபோது சீர்கெட்டு போனதில்லை. யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்து அவருக்கு ஊழியம் செய்ய வருகிறார்களோ அவர்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார். அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், என் காரியமாய் யார் போவான் என்று கேட்டார். இந்த ஊழியத்துக்கு இவர்கள் வந்திருக்கிறதுனாலே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா. ஊழியத்தில் நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய காரியங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் இதுக்கு ஒரு காரியம், பொறுமை அவசியம் தேவை. அல்லேலூயா. சாட்சியா இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும், சாட்சி இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஐயா கிட்ட கொடுத்துறேன் நான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1 12 வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தர் சத்தமா. பிரைஸ் தி லார்ட். என்னவா? உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அல்லேலூயா. எதுக்கா? எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சது இல்லை, இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினாலே ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி சாட்சி பெற்றார் பார்த்தீங்களா? அவர் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. அப்போ இந்த ஊழியத்துக்கு இவர்களை அர்ப்பணிக்கிறபடினால் தேவனை இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நம்ம மத்தியில் இருக்க ஐயா எல்லாரும் ஜெபிப்போம். ஐயா ஜெபிப்பார். உங்கள் கரங்களை நீட்டுங்க. இந்த குடும்பம் அநேகர்களுக்கு சாட்சியாக இருந்து சபைக்கும் சபை மக்களுக்கும் எல்லா காரியங்களும் தோள் கொடுத்து
ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல ஊழியத்தை தாங்கும்படியா நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஐயா ஜெபிப்பார். பிரைஸ் தி லார்ட். பரலோக தகப்பனே, Thank you, இந்த Jesus. மனமகிழ்ச்சியான ஆரம்ப நாளுக்காக Praise உமக்கு the நன்றி சொல்லி துதிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, வருஷம் தொடங்கியவுடன் அவர் அற்புதம் செய்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, உன் கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீ தெரிந்து கொண்டேரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீ அழைத்தால் மட்டுமே ஊழியம் செய்ய முடியும் தகப்பனே. உன்னுடைய அழைப்பு இந்த குடும்பத்தில் இருந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உன்னுடைய பார்வை இந்த குடும்பத்தின் மேல் பட்டதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் ஜெபத்தையும் கண்ணீரையும் நீ பார்த்திருக்கிறீர், கேட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உன்னை மகத்துவமானதை உழைத்திருக்கின்ற நீ பேரை சொல்லி நீ மகனையும் இந்த குடும்பத்தாரும் அழைத்தீரதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அழைத்தது மனிதன் அல்ல, நீர் தகப்பனே. உன்னுடைய வேலைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்குண்டான வேலைக்காக நீ அழைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த பாக்கியத்தை நீ தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இவர் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே, நீ உன் கரங்களிலே முடி மறைத்து பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாறுதல் அதிசயங்கள் ஜனங்கள் பார்க்கட்டும் தகப்பனே. இவர் குடும்பம் காணட்டும் தகப்பனே. அதன் மூலமாக ஒரு மனம் மாறட்டும் தகப்பனே. ஒரு அற்புதத்தை நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகளை நீ ஆண்டவரே வார்த்தை மூலமாக வளர்க்க போறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இனி இந்த குடும்பத்தில் தகப்பனாக நீ இரு தகப்பனே. இவர் நடத்த உடைய வழிகள் எடுத்து காட்டும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, திருச்சபையின் எவ்வளோ குடும்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பேரை சொல்லி அழுத்தியது, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆபா, சகோதரியுடைய கண்ணீரெல்லாம் நினைவில் வைத்துகின்றே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நான் அறிவீர் ஆண்டவரே. அந்த சகோதரி கண்ணீர் விட்டு என்னிடத்தில் ஜெபித்த போதெல்லாம் நான் சொன்ன வார்த்தை, கடவுள் பார்ப்பார், கர்த்தர் கைவிட மாட்டார், உன் கண்ணீரை துடைப்பார், குடும்பமா வந்து சபையிலே கலந்து கொள்வீர் என்று சொல்லி ஆறுதல் சொன்னேன் தகப்பனே. ஆனால் நான் சொன்ன வார்த்தைக்கு மேலாக நீ ஊழியத்திற்கென்று மகனை பெறச் சொல்லி அழைத்தீர், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. வேண்டாம் வேண்டாம் என்று ஓடின மகனை நீ வேண்டும் வேண்டும் என்று அழைத்து கொண்டீர், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்போ அவன் கரம் அவங்களோடு கூட இருக்கணும் தகப்பனே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே பிறருக்கு தேற்றுகிற வார்த்தைகளாக இருக்கும்படியாக ஆண்டவரே, அப்படியான ஆஸ்வதிக்கும்படியாக ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானத்தினை கட்டளிடும்படியாக பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து இவ்வளவாக ஆண்டவர் இவரை ஆசீர்வதித்திருக்காரே என்று பார்க்கும்படியாக ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருடம் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அந்த இல்லத்தில் ஆண்டவரே ஒரு துதியின் சத்தம் கேட்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, அவர் தேவையை சொந்திக்கும்படியாக நான் செபிக்கிறேன் தகப்பனே. உன்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னதுக்கு சாட்சியாக நிறுத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் தகப்பனே. அண்டர் பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவர்களை பிரதிஷ்டை பண்ணி அந்த பகுதி நேர ஊழியத்துக்கு அந்த குடும்பத்தை உன் கரங்களே ஒப்பு கொடுத்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுறோம். நீர் இவரை ஆசீர்வதிக்கும்படியாக, நீ இவரை தொடும்படியாக, அப்பா இவளை கரம் பிடித்து நடத்தும்படியாக, ஆலோசனை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தமான இரத்தத்தை மேல் தெளிக்கிறேன் தகப்பனே. நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. துதிகரமாகி உனக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord. Happy New Year. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கரங்களை தட்டி ஆமென். ஒரு குடும்பத்தை தேவன் ஊழியத்திற்கென்று இன்னைக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க. இன்னும் அவர்கள் வளரணும். ஹல்லேலூயா.